ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போவே ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வைரல் எக்லெஸ் சாக்கோ சிப் பட்டர் கேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு 40 கிராம்ஸ் திக்கான கர்ட் வேணுங்க. அதனால் 40 கிராம்ஸ் கர்டை மெஷர் பண்ணி இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் அடியில் ஒரு சீவர் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா எக்ஸஸான வாட்டர்லாம் ரிமூவ் ஆகிட்டு இந்த மாதிரி திக்கான கர்ட் கிடைக்கும். இதுக்கு பதிலாக நம்ம யோகர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு 50 கிராம்ஸ் வந்து மெஷர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேருந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சிடலாம். பட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இந்த கேக்குக்கு நமக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்து தேவையில்லை. ஏன்னா பட்டர் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பொடிஞ்சு போயிடும். அதுக்காக தான் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 70 கிராம்ஸ் வந்து பவுடர் சுகரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க 40 கிராம்ஸ் திக்கான கர்டை சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிடணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஹேண்ட் விஸ்க்லேயே. அடுத்து இதில் நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். பால் வந்து நீங்கள் இப்பயும் சேர்த்துக்கலாம், இல்லைனா மாவுலாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டோட்டலாக நம்மளுக்கு 1/4 கப்பு மில்க் தேவைப்படும். நம்ம இப்போ வந்து சேர்த்ததுனால மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திரிஞ்சு போன மாதிரி கர்டல் ஆன மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நமக்கு வந்து மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். இதில் நான் ஆல்ரெடி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். 80 கிராம்ஸ் மைதாவும் ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து கேக் பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு வந்து சாக்கோ சிப்ஸ் தான் ரொம்பவே மெயினான இன்க்ரீடியண்ட்டு. அது வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ்க்கு பதிலாக மில்க் காம்பவுண்டு தான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மைதாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து இந்த சாக்லேட் சங்க்ஸ்லாம் வந்து பாட்டமில் போய் செட்டில் ஆகாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 6 இன்ச் டின் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேக் வந்து நல்லா ஹைட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா 5 இன்ச் டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே தான் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட்டர் பேப்பருக்கு பதிலாக பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கணும். கேக் பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஈவன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு 2 வாட்டி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே சாக்கோ சிப்ஸ்க்கு வந்து வேன் ஹவுட்டன் பிராண்டோட மில்க் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன். இதுலேயே நமக்கு கர்வ் வச்ச சாக்லேட் கூட கிடைக்குது. நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக மில்க் காம்பவுண்ட் பட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மில்க் காம்பவுண்ட் பட்டன்ஸ் தான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கேக்கோட வெயிட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகும். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 30 to 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிக் விட்டு பாருங்கள், க்ளீனாக வந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கேக் வந்து நல்லா கூலர் ஆன பிறகு நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக நைஃப் வச்சு சைடில் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு 2 வாட்டி டேப் பண்ணுங்கள். ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். நான் சொன்ன மிஸ்டேக் வந்து இந்த இடத்துல தான் ஆச்சு. எனக்கு பட்டர் பேப்பர் போட்டதுனால அடியில் இருந்த சாக்கோ சிப்ஸ்லாம் வந்து பட்டர் பேப்பர்லேயே நல்லா ஒட்டிக்கிச்சு. இங்கே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கேக்கை வந்து கட் பண்ணி காட்டுறேன். எல்லாருமே இந்த கேக்கை இப்படி தான் கட் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி பிச்சு தான் காட்டுறாங்க. நானும் அதே மாதிரியே ட்ரை பண்ணேன். கேக் வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்டு சூப்பர் மாய்ஸ்ட்டாக இருக்குதுன்னுட்டு. பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தது. வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஹோம்மேட் கேக்ஸ்லேயும் இந்த கேக் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரௌனி கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.